My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் MBBS, BDS இது போன்ற மருத்துவ படிப்பில் கலந்து கொள்வதற்காக அவங்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணிட்டே வரும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவக் கல்லூரிகள் MBBS, BDS இது போன்ற மருத்துவக் கல்லூரிகளில் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க வர்ற அகாடமிக் இயருக்கு. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதன் மூலமாக ப்ரைவேட் காலேஜஸில் ஏதாவது ரிவிஷன்ஸ் வருமா, இந்த மாதிரி நிறைய தகவல்களை வித் ப்ரூஃபோட பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள், சந்தேகங்கள், நமக்கு வர ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும் அல்லது நமக்கு வரக்கூடிய கமெண்ட் செக்ஷன்லேயே இருக்கட்டும், நிறைய கேள்விகளோட பெற்றோர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்களுக்கு என் கூட பர்சனலாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். இந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் ஒரு 1-to-1 கைடன்ஸ் எனக்கு தேவைப்படுது. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, அப்ளிகேஷன் எப்படி போடுறது, அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, ப்ரியாரிட்டி ஆர்டர் எப்படி கொடுக்குறது, ரீஅலாட்மெண்ட் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த மாதிரி கேள்விகள் இருக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். கவுன்சிலிங் கைடன்ஸ் 2023 அப்படிங்கிற ஒரு இதை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இட்ஸ் அ பெய்ட் சர்வீஸ். விருப்பமுள்ள மாணவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணுற மாணவர்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் அண்ட் யூ வில் ஆல்சோ கெட் அ பர்சனல் நம்பர் ஆஃப் மை செல்ஃப். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுற மாணவர்களுக்கு கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நம்மளுடைய கைடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஃபீஸ் அப்படிங்கிறது ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எவ்வளோ ஃபீஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 36 பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இந்த பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல MBBS கோர்ஸுக்கு டோட்டலா வாங்குற ஃபீஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 13,610 ரூபாய் தான். ஸோ டியூஷன் ஃபீஸ் அதுல 4,000 ரூபாய் தான். இது வந்து எந்த அகாடமிக் இயர் வரைக்கும் பார்த்தா 2022-23 அகாடமிக் இயர் வரைக்கும் இந்த ஃபீஸ் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது லாஸ்ட் இயர்னுடைய டேட்டா. ஸோ இதுல வந்து ஸ்பெஷல் ஃபீஸ்னு 950 ரூபாய் போட்டிருக்காங்க. காஷன் டெபாசிட் 1000 ரூபாய், லைப்ரரி ஃபீஸ் 1000 rupees அண்ட் யூனிவர்சிட்டி ஃபீஸ் 6,060 அண்ட் மற்ற ஃபீஸ் எல்லாம் போட்டு கடைசியில் நமக்கு வந்து 13,610 ரூபாய் அப்படிங்கிறதா டோட்டல் ஃபீஸாக இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா BDS காலேஜஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2 BDS காலேஜஸ் இருக்கு. இதில் டியூஷன் ஃபீஸுங்கிறது 2,000 ரூபாய். டோட்டலாக நமக்கு ஒட்டுமொத்தமாக அவங்க காலேஜஸில் கட்ட வேண்டிய ஃபீஸுங்கிறது 11,610 ரூபாய். இது காலேஜஸ்க்கு நம்ம கொடுக்குற ஃபீஸ். ஸோ இதில் இந்த வருஷம் என்ன மாதிரி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ உங்களுக்கு ப்ரூஃபோட காமிக்கிறேன். இது வந்து 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ண ஒரு கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன்ல ஃபீஸ் எவ்வளவு ரிவைஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2016-17 அகாடமிக் இயர்ல இருந்து கவர்மெண்ட் MBBS காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ்க்கு 13,610 ரூபாய் தான் டியூஷன் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து BDS காலேஜஸ்லையும் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலை. அதனால இந்த வருஷம் நாங்கள் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த 13,610 ரூபாயில் டியூஷன் ஃபீஸ் ஃபார் MBBS கோர்சஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கீழே போட்டிருக்கிறாங்க. எக்ஸிஸ்டிங் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து 4,000 rupeesல இருந்து அதை 6,000 rupeesஆ மாற்றுறாங்க. ஸோ 4,000 rupeesஆ இருந்ததை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6,000 rupeesஆ மாற்றிருக்காங்க. ப்ளஸ் ஸ்பெஷல் ஃபீ அப்படிங்கிறது 950 ரூபாயா இருந்துச்சு. இந்த 950 ரூபாயை தான் அவங்க என்ன மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாயை மாற்றிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே உள்ள சேஞ்சஸ். ஸோ டோட்டலாக நமக்கு இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் MBBS 13,610 ரூபாய்க்கு பதிலாக இப்போ நமக்கு வரக்கூடிய ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 15,473 ரூபாய் வருது. 15,473 ரூபாய். ஸோ இதுதான் வந்து இந்த வருஷம் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டணம் அப்படிங்கிறது இருக்கும். இது தவிர ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் ஹாஸ்டல் ஃபீஸ் இன்க்ளூடட் இல்லை. ஹாஸ்டல் ஃபீஸ் ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் இல்லை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். BDSக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். BDSக்கும் அதே மாதிரி டியூஷன் ஃபீஸ் 2,000 ரூபாயா இருந்துச்சு. 2,000 ரூபாய் தான் டியூஷன் ஃபீஸாக இருந்துச்சு. இங்கே போட்டிருக்காங்க எக்ஸிஸ்டிங் டியூஷன் ஃபீ 2,000, அதை 4,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4,000 rupeesஆ இந்த டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அகைன் ஸ்பெஷல் ரிச் அந்த வந்து 950 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதர் ஃபீஸஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒட்டுமொத்தமாக BDS கோர்ஸுக்கு நமக்கு எவ்வளோ ஃபீஸ் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 13,473 ரூபாய் வருது. ஸோ இதுதான் BDS காலேஜஸ்க்குள்ள ஃபீஸ். இதுல இருந்து 2,000 ரூபாய் கம்மி. இந்த 2,000 4,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற ஃபீஸ் எல்லாம் காமனாக மெடிக்கல் காலேஜஸ் MBBS காலேஜஸ்க்கும் அதே ஃபீஸ் தான், BDS காலேஜஸ்க்கும் அதே ஃபீஸ் தான். ஸோ இந்த வருஷம் டியூஷன் ஃபீஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் என்ன சார் ஆகும், அதை குறித்த அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ எதுவும் இல்லை. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து MDMSக்கும் ஃபீஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. MDMS பார்த்தீங்கன்னா ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் 30,000 இருந்ததை 40,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பிஜியில். அண்ட் ஸ்பெஷல் ஃபீஸ்
ஃபீஸ் மற்ற விஷயங்கள் 10,000 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபீஸில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. MBBSல 15,473 ரூபா, BDSக்கு 13,473 ரூபா. ஸோ இதே மாதிரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் ஃபீஸ் ரிவைஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் தான் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். பிகாஸ் லாஸ்ட் இயரில் ஃபீஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபீஸ் கமிட்டி, ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டியெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொண்டு வந்தாங்க. பட் கடைசி வரைக்கும் எதுவும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஆஸ் யூஷுவல் காலேஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சார்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதை குறித்து நிறைய பேர் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கே போய் டைரெக்டாக கம்ப்ளைண்ட்லாம் கூட பண்ணாங்க. அதை குறித்தும் பெருசாக எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இப்போவும் இன்றளவும் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒருவேளை இன்க்ரீஸே பண்ணியிருந்தாலும் கூட பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் ஏதாவது ஃபீஸ் ரிவைஸ் பண்ணாங்க அல்லது மற்ற மாநிலங்களில் ஏதாவது ஃபீஸ் ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலில் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுவோம். NEET 2023 கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் NEET 2023 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய பல கேள்விகளுக்குரிய பதில் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வீடியோவாக இருக்கும். ஸோ அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல பழைய வீடியோஸ் எல்லாம் போட்டு பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி நடக்கும், செகண்ட் ரவுண்ட் எப்படி நடக்கும், ரீஅலாட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நிறைய வீடியோஸ்ல நம்ம தெளிவா பேசியிருக்கிறோம். அந்த வீடியோ எல்லாமே கூட இப்போ நீங்க வந்து இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இந்த வீடியோல உங்களுக்கு விருப்பமான வீடியோ நீங்க போட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க விரும்பின மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.